கேட்கும்போது அங்கே அவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரையே சேவியா, நீயும் உன் வீட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீயும் உன் வீட்டாரும் விசுவாசி. அல்லேலூயா. விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். என்ன படுவீர்கள்? விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட. விசுவாசம் இல்லாத கழுத 7 எடுத்துட்டு வந்துடும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள கழுத ரட்சிப்பை கொண்டு வரும். ஆமென். அப்ப விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மேலேயே கிருபை இருக்கு. அல்லேலூயா. போதனையை சரியாய் நீ கேட்டேனால் போதனை உனக்கு லாபத்தை தரும். என்னத்தை தரும்? பிரயோஜனமானது. அது போதனை உனக்கு பிரயோஜனம் என்பது லாபம். இங்கே பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கத்தை நீ கேட்டனா உன் வாழ்க்கையில லாபம். இதை நீ கேட்கலனா நஷ்டம், அவமானம் உனக்குத்தான். போதகர் எனக்கு இல்லை, நான் கேவலப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன் எனக்கு கேவலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் போதிக்கிற போதனை என்ன பண்ணும்? லாபகரமாக தான் நடத்தும். நான் லாபத்துக்குள்ள தான் இருப்பேன். நான் நஷ்டத்துக்குள்ள போவதுக்கு எனக்கு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. போதிக்கிற நான் அந்த போதனையை ருசித்து அதை அனுபவித்து உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றேன். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வாய்ஸ் ஆஃப் காட். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு கொடுக்கிறது தான் இந்த டீச்சிங். அல்லேலூயா. டீச் ஃப்ரம் காட். சொல்லுங்க. டீச் ஃப்ரம் காட்னா போதனையின் பிறப்பிடமே கடவுள் தான். அல்லேலூயா. போதனையை எங்க இருந்து கொண்டு வராரு கடவுள்? மேல இருந்து கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராரு? உங்களுக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் ஏஞ்சல். அந்த மெசேஜ் யாரு? காபிரியல் மெசேஞ்சர். அல்லேலூயா. மிகாவேல் யுத்த வீரன். ஆமென். அப்ப நமக்கு இங்க தூது வருதுன்னா அது தேவனிடத்திலிருந்து வருது. அல்லேலூயா. ஆமா. கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம், மரணமே ஒரு தூரம் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜெயமாய் விழுங்கினார் என்று நம்ம பார்த்தோம். ஆமென். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், பாதாளம் என்பது தாழ்விடம். அல்லேலூயா. மரணம் என்பது மனிதனை அழிக்கும் இடம். அல்லேலூயா. இந்த ரெண்டையும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி சிறந்தார்? மரணத்தை இயேசு சிலுவையில மரணத்தின் அதிபதியானவனை தன்னுடைய மரணத்தால வென்றார். அல்லேலூயா. என்ன பண்ணினாரு? வென்றுட்டாரு. நமக்கு எதெல்லாம் மரணமா தோன்றுகிறதோ அதெல்லாம் சிலுவையிலே ஜெயமாயிருக்கு. அல்லேலூயா. நீ நாக்க நீட்டிட்டு செத்துட்டனா அதான் மரணம் நினைக்க, அதான் தப்பு. உனக்கு வந்துகிட்டு இருந்த ஐஸ்வர்யம் நின்றுட்டனாலே மரணம் வந்துட்டு. உன் வண்டி ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தத்துக்குள்ள சுவர் வந்துட்டுனாலே என்ன வந்துட்டு? மரணம் வந்துட்டு. உன் கண்ணு கொஞ்சம் மங்கள ஆரம்பிச்சினாலே மரணம் வந்துட்டு. உன் காது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சினாலே மரணம் வந்துட்டு. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் தேவன் சிலுவையிலே உனக்காக எனக்காக அவர் ஜெயித்தார் மரணத்தை. தேவன் மரணத்தை விரும்பவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க. சாவை தேவன் விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கிடணும்.